வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். 18 லட்சம் பேர் எழுதிய குரூப் 4 தேர்வுக்கான முடிவு இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும். தேர்வு முடிவு குறித்து தேர்வர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. கோவில்களில் தமிழ் மொழியில் திருக்குடமுழுக்கு நடத்த உரிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெய்வீக பேரவை கடிதம். திருநெல்வேலி மாவட்டத்தில் வைரல் காய்ச்சல் அதிகரிப்பு. ஏராளமானோர் உள்நோயாளிகளாக மருத்துவமனைகளில் அனுமதி. பூந்தமல்லி அருகே டாஸ்மாக் குடோனில் மதுபானம் ஏற்றிச் செல்லும் 60க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தம். நாளைக்குள் நிலுவைத் தொகை வழங்குவதாக டாஸ்மாக் உறுதியளித்ததால் போராட்டம் வாபஸ். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் பற்றி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதம் என தகவல். பாஜக விவகாரம் குறித்து விவாதிக்கவில்லை என ஜெயக்குமார் விளக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஓ பன்னீர்செல்வத்தால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட செந்தில் முருகன் இபிஎஸ் அணிக்கு தாவினார். கட்சியிலிருந்து நீக்குவதாக ஓபிஎஸ் அறிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவை. 1000 ரூபாய் உரிமைத் தொகை, ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா மீண்டும் நிறைவேற்றும் குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா விவகாரத்தில் ஆளுநர் இரட்டை நாடகம் போடுகிறார். மசோதா தயாரித்த குழுவின் தலைவர் சந்துரு நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி. வீடுகளில் பல மின் இணைப்புகளை ஒன்றாக இணைக்க அறிவுறுத்தவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். 100 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்குவது நிறுத்தப்படாது என்றும் திட்டவட்டம். புலம்பெயர் தொழிலாளர் விவகாரத்தில் உள்நோக்கத்துடன் பாஜக நிர்வாகிகள் வதந்தி பரப்பியுள்ளனர். உங்களில் ஒருவன் கேள்வி பதில் பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஜெயலலிதாவுடன் ஒப்பிட்டு பேசியதாக அண்ணாமலைக்கு கண்டனம். அரியலூரில் உறவு படத்தை எரித்து போராட்டம் நடத்திய அதிமுகவினர் கைது. சென்னை விமான நிலையத்தில் 55 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். மும்பையிலிருந்து சென்னை வந்தவரை கைது செய்து அதிகாரிகள் விசாரணை. கடலூர் சேத்தியாத்தோப்பு அருகே கையகப்படுத்திய நிலத்தை எதிர்ப்பை மீறி சமன்படுத்தும் என்எல்சி மாவட்டம் முழுவதும் சனிக்கிழமை கடையெடுப்பு போராட்டம் நடத்தப்படும் என பாமக அறிவிப்பு. சேலம் அம்மாப்பேட்டையில் நடைபெற்ற மகளிர் தின விழா. கல்லூரி மாணவர்களுடன் நடனமாடிய துணை மேயர் சாரதா. துணைநிலை ஆளுநர் தமிழிசை உரையுடன் தொடங்கிய புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடர் மார்ச் 31ஆம் தேதி வரை பேரவை கூட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. எம்சாண்ட் அரவை மணல் உற்பத்திக்கு தனிப்பட்ட குவாரி குத்தகை வழங்கப்படாது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள கொள்கையில் தகவல். திருச்சி புத்தூர் குளுமாயி அம்மன் கோவிலில் குட்டிக்குடி திருவிழா. ஆடுகளின் ரத்தத்தை குடித்த மருளாடி. தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே தாயை இழந்து தவித்து வரும் குட்டி யானைகள். பிடிப்பதற்காக உணவு வைத்து வலையுடன் கண்காணிக்கும் வனத்துறை. மருத்துவ செலவுக்கு பணமின்றி தவிக்கும் புதாவகன் படத்தின் தயாரிப்பாளர் வி.ஏ. துரை தேவையான உதவிகளை செய்வதாக ரஜினிகாந்த் உறுதி. திருப்பூர் மாவட்ட காவல் ஆணையர் அலுவலகத்தில் தொழில்துறையுடன் டிஜிபி சைலேந்திரபாபு ஆலோசனை. வடமாநில தொழிலாளர்கள் பாதுகாப்பு தொடர்பாக ஆய்வு.
பஞ்சாப் மாநிலத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாஜக போராட்டம். தண்ணீரை பீச்சியடித்து கூட்டத்தை கலைத்த போலீசார். இந்திய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. உஸ்மான் கவாத்தின் நிதான ஆட்டத்தால் 200 ரன்களை கடந்தது ஆஸ்திரேலியா. சென்னையில் 22ஆம் தேதி நடக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா ஒருநாள் போட்டிக்கு வரும் 13ஆம் தேதி முதல் ஆன்லைன் டிக்கெட் விநியோகம். 18ஆம் தேதி முதல் மைதானத்தில் நேரடியாக பெறலாம். ஜார்ஜியாவில் ஊடகங்கள், என்ஜிஓக்கள் வெளிநாட்டு நிதியை பெற கட்டுப்பாடு விதிக்கும் சட்டம். எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு. குரூப் 4 தேர்வு முடிவுகள் இந்த மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி குரூப் 4 தேர்வை நடத்தியது. 9800 பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வை 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர். கடந்த மாதம் செப்டம்பர் மாதம் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 6 மாதங்களை கடந்த பின்னரும் முடிவுகள் வெளியாகாததால் பல தரப்பிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதனால் தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வலியுறுத்தும் பதிவில் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆனது. இந்நிலையில் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் பணிகள் விரிவாக நடைபெற்று வருவதாகவும் இம்மாத இறுதிக்குள் முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் வைரல் காய்ச்சல் அதிகரித்திருப்பதால் ஏராளமானோர் உள்நோயாளிகளாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக 15 வயதுக்குட்பட்டவர்களை இந்த காய்ச்சல் அதிகமாக தாக்கி வருகிறது. தலைவலி, தொண்டை வலி, மூக்கு ஒழுகுதல், கடுமையான உடல் வலி, இருமல் போன்றவை இந்த காய்ச்சலின் அறிகுறிகளாக உள்ளன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 முதல் 4 நாட்களுக்கு காய்ச்சல் விடுவதில்லை. அதன் பிறகு 1 வாரம் வரை உடல் சோர்வாக காணப்படுகிறது. அரசு புள்ளி விவரத்தின்படி தினம்தோறும் 70 நபர்கள் வரை காய்ச்சலால் பாதிக்கப்படுகின்றனர். இதில் 65% பேர் குழந்தைகளாக இருக்கின்றனர். இதனிடையே திருநெல்வேலி மாவட்டத்தில் 40 இடங்களில் காய்ச்சல் கண்டறியும் முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. அதே நேரம் காய்ச்சல் கட்டுக்குள் இருப்பதாகவும் சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளுக்கு நிறுத்தப்பட்டிருந்த மதுபான விநியோகம் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. திருமழிசை சிப்காட் பகுதியில் டாஸ்மாக் கிடங்கு இயங்கி வருகிறது. இங்கிருந்து திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை ஆகிய மாவட்டங்களில் 350க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள், 120 நட்சத்திர விடுதிகளுக்கு லாரிகள் மூலம் மதுபானங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஒப்பந்த அடிப்படையில் மதுபானங்களை கொண்டு செல்லும் தனியார் நிறுவனத்திற்கு கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக 4.25 கோடி ரூபாய் நிலுவை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் அலைகழிப்பதாக, ஒப்பந்தம் முடிந்த நிலையும் வாகனங்களை இயக்கி வருவதாகவும் தனியார் நிறுவனம் குற்றம் சாட்டியது. இதனை கண்டித்து 60க்கும் அதிகமான லாரிகளை நிறுத்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு மதுபான விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகள், காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். நிலுவைத் தொகையை வெள்ளிக்கிழமைக்குள் வழங்குவதாக டாஸ்மாக் நிறுவனம் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் விரைவில் நடத்துவதற்கான பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அமைப்பு ரீதியாக உள்ள 75 மாவட்ட செயலாளர்களில் 69 பேர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள். இவர்கள் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உள்ள மாநில செயலாளர்களும் கூட்டத்தில் பங்கேற்றனர். சுமார் 1.5 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள், அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே பாஜக, அதிமுக இடையே நிலவி வரும் பிரச்சினை குறித்து பேசவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தொடர்பாக விவாதிக்கல அப்படின்னு சொல்றீங்க. உச்சநீதிமன்றத்தில் பொதுக்குழு செல்லும் அப்படின்னு தீர்ப்பெல்லாம் வழங்கிய பிறகும் கூட பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துவதில் என்ன சிக்கல் இருக்கு? இல்ல, ஒரு சிக்கலும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. அது உரிய நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தகவல் கொடுப்பாங்க. அது கட்சி டிசைட் பண்ணும். அதனால கட்சி டிசைட் பண்ற நேரத்தில் உங்களுக்கு தகவல் தெரியும். அதனால ரைட் டைம்ல கண்டிப்பா
நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். இல்லை, அது விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன மோதல் இருக்கு? ஒரு மோதலும் கிடையாது. யார் மோதல் சொன்னது? அது ஏதோ இப்போ ஏதோ சில பேர் ஐடி சில கருத்துக்கள், சில பக்குவப்படாதவர்கள் அவர்கள் சொன்னார்கள். அந்த கருத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கருத்து சொல்லிட்டோம். அதனால கூட்டணி பொறுத்தவரையில் தொடருது. ஜெயலலிதாவை காட்டிலும் தனது தாயார் மற்றும் மனைவி 100 மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்திருந்த நிலையில் ஜெயலலிதா போல் யாரும் ஆக முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். என்னுடைய தாய் என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையாரோட 100 மடங்கு பவர்ஃபுல். என்னுடைய மனைவி என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையாரோட 1000 மடங்கு 100 மடங்கு பவர்ஃபுல். கம்பாரிசன் அது இல்ல. தலைவரா மேனேஜருக்காக அந்த எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டுச்சு. அது அவருடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. நேற்றைக்கே அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதனால யாரும் அம்மா போல ஆக முடியாது. மீண்டும் அம்மா போல யாரும் பிறக்க முடியாது. இதுதான் நான் சொல்ல வர விஷயம். அதனால அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவருடைய தாயை அவருடைய மனைவி உயர்த்தி பேசுவது என்பது, ஏன்னா அதுக்குள்ள நான் போய் கருத்து சொல்ல முடியாது. ஆனா எங்கள் தலைவருக்கு நிகரானவர் தலைவர் உலகத்துல கிடையாது, தமிழ்நாட்டில கிடையாது, இனி பிறக்க போறதும் கிடையாது. ஓபிஎஸ் மனு குறித்து இன்று மாலைக்குள் நடவடிக்கை எடுக்க சிவகங்கை டிஎஸ்பிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இபிஎஸ் ஓபிஎஸ் நிகழ்ச்சிகளுக்கான அனுமதி குறித்து இன்று மாலை 6 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று சிவகங்கை டிஎஸ்பிக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இபிஎஸ் ஓபிஎஸ் நிகழ்ச்சிகளுக்கான அனுமதி குறித்து மாலை 6 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று சிவகங்கை டிஎஸ்பிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கையில் மார்ச் 11 இபிஎஸ் தரப்பில் பொதுக்கூட்டம் நடத்தவும் ஓபிஎஸ் தரப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்றும் சிவகங்கை டிஎஸ்பிக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியது குறித்து தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை கூடுகிறது. தமிழ்நாடு சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிதிநிலை அறிக்கையில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் இடம்பெற உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதேபோல மாணவர்கள், இளைஞர்களுக்கான புதிய திட்டங்களும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து நிதிநிலையில் அறிவிக்கப்படும் திட்டங்களுக்கு இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை ஆளுநர் RN ரவி திருப்பி அனுப்பியது குறித்தும் ஆளுநர் கேட்ட 8 கேள்விகள் குறித்து இன்று விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தொழில் முதலீட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி அளிப்பது, வெளிமாநில தொழிலாளர் விவகாரத்தில் அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை திருப்பி அனுப்பியதில் ஆளுநரின் சூதாட்டமே அதிகமாக இருப்பதாக ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா பரிந்துரைக்குழு தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு ஆளுநர் RN ரவி ஆளாக உள்ளதாக கூறியிருக்கிறார். மீண்டும் ஆளுநர் நீதிமன்றத்தில் குட்டு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆளுநர் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை விட ஆளுநர் ஆடுற சூதாட்டம் மோசமாக இருக்குது. அரசமைப்பு சட்டத்துடைய 200வது பிரிவில் ஆளுநர் மறுபரிசீலனைக்கு அனுப்பணும்னா ஏதாவது ஒரு சட்ட ரீதியான காரணம் இருக்கணும். ஆனால் இவரே கையெழுத்து போட்டிருக்காரு அவசர சட்டத்தில். இதே பிரதிதான், வார்த்தைகள் கூட மாறல. அப்படிப்பட்ட ஒரு இரட்டை நாடகம் போடுறது வேற எங்கிருந்தோ மத்திய அமைச்சரவை, உள்துறை அமைச்சரகம் அவரை விளையாட்டி வைக்கிறதான்னு தெரியல. ரெண்டாவது பாஜகவுக்கு தேர்தல் நிதி வசூல் பண்ணுறதுக்கான ஒரு நாடகமானு தெரியல. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை ஆளுநர் 2வது முறையாக அரசுக்கு திருப்பி அனுப்பியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் ஆன்லைன் சூதாட்டத்தில் தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்.
தமிழக அரசும் ஆளுநரும் இணைந்து சட்ட மசோதா விரைவில் அமலுக்கு வருவதற்கு வழிவகுப்பது மட்டுமே இன்றைய சூழலுக்கு அவசிய தேவையாகும் என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் சுரங்க விரிவாக்கப் பணிக்காக நிலத்தை சமன்படுத்தும் பணி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தொடங்கியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்காக மேல்வளைமாதேவி, கீழ்வளைமாதேவி, கரிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணி 2000 முதல் 2006 ஆண்டு வரை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்போது இதே கிராமத்தில் கூடுதலாக இழப்பீடு வழங்கி மேலும் சில நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இதனால் முன்னதாக நிலம் கொடுக்க மக்கள் தங்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க வேண்டும், வீட்டில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கீழ்வளைமாதேவி பகுதியில் 2006 கையகப்படுத்திய நிலத்தை சமன்படுத்தும் பணியில் என்எல்சி நிர்வாகம் தொடங்கியிருக்கிறது. அப்பகுதியில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே 150க்கும் மேற்பட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். வளைமாதேவி என்ற கிராமத்தில் என்எல்சி நிர்வாகம் சார்பில் நிலங்களை சமன்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கு குவிக்கப்பட்டிருந்த காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ள நிலையில் அதிமுக ஆட்சியில் 9 முதல் 12 மணி நேரம் மட்டுமே மும்முனை மின்சாரம் தரப்பட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் திமுக அரசு தமிழ்நாட்டை 2ஆக பிரித்து டெல்டா மாவட்டங்களில் காலையில் 6 மணி நேரம், டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு இரவில் 6 மணி நேரம் என ஒரு நாளுக்கு 12 மணி நேரம் மட்டும் விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரம் வழங்க திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளதாகவும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாவார்கள் என தெரிவித்துள்ளார். எனவே 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு விலையில்லா மும்முனை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதிமுக ஆட்சியில் அதிகபட்சம் 12 மணி நேரம் மட்டுமே மும்முனை மின்சாரம் வழங்கியதாக கூறினார். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு காலை 6 to 8, அதே போல மாலை 6 to 10 இந்த 6 மணி நேரம் மட்டுமே இருமுனை மின்சாரமா இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 18 மணி நேரமும் ஒட்டுமொத்தமாக மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கு மின்சார வாரியம் நடவடிக்கை எடுத்திருக்கு. அவங்க இரட்டை குழந்தைகளுடன் நயன்தாரா விக்னேஷ் சிவன் செல்லும் வீடியோ வெளியாகி இருக்கிறது. திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவன் நடிகை நயன்தாரா திருமணம் கடந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி நடைபெற்றது. இதையடுத்து 4வது மாதத்திலேயே தங்களுக்கு கீழடி அருங்காட்சியகத்திற்கு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட குவிந்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் அமைக்கப்பட்ட உலக தரம் வாய்ந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஞாயிறன்று திறந்து வைத்தார். இந்த நிலையில் அருங்காட்சியகத்தை காண பள்ளி மாணவ மாணவியர்கள் படையெடுத்து வருகின்றனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் 3000த்திற்கும் மேற்பட்டோர் அருங்காட்சியகத்தின் பொருட்களை பார்வையிட்டு சென்றுள்ளனர். ஒடிசா மாநிலத்தில் இருந்து வந்த தம்பதியினர் தமிழர்களின் பாரம்பரியத்தை வியந்து கண்டு ரசித்தனர்.
புதுசாக நம்ம ஏஷியன்ட் பல தமிழர்கள் என்னென்ன யூஸ் பண்ணாங்க, அவங்க என்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, அந்த காலத்தில் எப்படி ஸ்வாடு, அந்த நைஃபு அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப எப்படி இருந்துச்சுன்னா ஒரு புது அனுபவம் கிடைச்சிச்சு அவங்க பார்க்குறப்ப. நாங்கள் வந்து பார்க்கும்போது முதல்ல இப்போ கட்டணமே நல்லா பிரமிப்பாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கட்டடத்தை பார்க்கும்போது. அப்புறம் உள்ளே வந்து பார்த்தப்ப நிறையா இதெல்லாம் இருந்துச்சு, நிறைய பொருட்கள், பழைய தமிழர்கள் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக அருங்காட்சியகத்தில் மகளிர் திட்டம் சார்பில் செட்டிநாடு பலகார வகைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. குஜராத்தில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை இரு நாட்டு பிரதமர்கள் கூட்டாக தொடங்கி வைத்தனர். அகமதாபாத்தில் உள்ள உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமான நரேந்திர மோடி மைதானத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது கிரிக்கெட் போட்டி காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. போட்டியை காண காலை 8:45 மணிக்கு மைதானத்திற்கு வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அத்துடன் குஜராத் மாநிலத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மைதானத்திற்குள் சிறப்பு வாகனத்தில் வந்த பிரதமர்கள் இருவரும் அரங்கத்தில் இருந்த ரசிகர்களுக்கு கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். போட்டி தொடங்கும் முன்பு தங்கள் நாட்டு வீரர்களுடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸும் தேசிய கீதத்தை பாடினர். பார்வையிட்ட பிரதமர்கள், பிசிசிஐ நிர்வாகிகள் மற்றும் இருநாட்டு கிரிக்கெட் வீரர்கள், பயிற்சியாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினர். ஒடிஷாவில் காலில் ரகசிய கேமரா மற்றும் சிப் பொருத்தப்பட்ட புறாவை கடலோர காவல் படையினர் பிடித்தனர். கடந்த 6ஆம் தேதி பூரி மாவட்டத்தின் கோனார் கடற்கரையிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் மீனவர்கள் சிலர் படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது படகில் வந்து அமர்ந்த புறாவை பிடித்த மீனவர்கள் அதன் இறக்கையில் சில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தது கண்டு வியப்படைந்தனர். தொடர்ந்து புறாவை சோதித்த அவர்கள் அதன் காலில் ரகசிய கேமரா இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக கடலோர காவல் படைக்கு தகவல் தெரிவித்து புறாவை ஒப்படைத்தனர். புறாவை காவல்துறையினர் கைப்பற்றியதை அடுத்து கால்நடை மருத்துவர்களின் பரிசோதனைக்குட்படுத்தினர். அதன் காலில் பொருத்தப்பட்டுள்ள சிறிய ரகசிய கேமரா குறித்து ஆராய மாநில தடயவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பப்படும் என்றும், பறவையின் ரெக்கையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நிபுணர்கள் மூலம் கண்டறிய உள்ளதாகவும் ஜகத்சிங்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராகுல் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். சிதம்பரம் அருகே புவனகிரியில் மாசிமக விழாவின் போது மோதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்யக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலமணக்குடியில் நடந்த ஊர்வலத்தின் போது இருதரப்பினிடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிலரை கைது செய்திருக்கின்றனர். இந்நிலையில் ஆம்புலன்ஸில் சென்றபோது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போலீசார் கைது செய்தனர். அரியலூரில் அரசு வேலை வாங்கித் தருவதாக 27 பேரிடம் 69 லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தத்தானூரைச் சேர்ந்த குணசேகரன் பாளையங்குடியைச் சேர்ந்த பிரகாஷிடமிருந்து அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 50,000 ரூபாய் பணம் பெற்றதைக் கொண்டு போலி நியமன ஆணையை வழங்கியிருக்கிறார். இதேபோன்று மேலும் 26 பேரிடம் பணம் பெற்று மோசடி செய்த நிலையில் தகவல் அறிந்த போலீசார் அவரை கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சம்பட்டியில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் மீன்பிடித்தனர். ஊத்தா எனும் பாரம்பரிய மீன்பிடி உபகரணம் கொண்டு மீன்களை பிடித்தனர். கெண்டை, கிழுத்து, விரால் உள்ளிட்ட மீன்களை லாவகமாக பிடித்து பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். சேலம் அம்மாப்பேட்டையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் கல்லூரி மாணவிகளுடன் துணை மேயர் சாரதா நடனமாடி அசத்தினார். அம்மாப்பேட்டையில் உள்ள
தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அவரை மாணவிகள் தங்களுடன் சேர்த்து நடனமாட அழைத்தனர். இதனையடுத்து அவர் மாணவிகளுடன் நடனமாடினார். கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் பாதாள சாக்கடையிலிருந்து கழிவுநீர் சாலையில் வெளியேறி வருவதால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக பாதாள சாக்கடையிலிருந்து கழிவுநீர் வெளியேறி வருவதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நுகர்வோர் வாணிப கழகத்தை தனியார் மயமாக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு நவீன அரிசி ஆலை முன்பு அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏஐசியுசி, சிஐடியு, ஐஎன்டியூசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளை காக்க வைக்காமல் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும், நெல் கொள்முதலில் மாநில அரசின் உரிமையை மத்திய அரசு பறிக்கக்கூடாது என கோஷம் எழுப்பினர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. இன்னுமா பழைய நகைய வீட்டுல